நாமினேஷனுக்காக பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஹால் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு முதல்ல வந்து வினோத் அண்ணாவை உள்ளே கூப்பிடுறாரு. உள்ளே கூப்பிட்டோடனே அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. போனோடனே நாமினேஷன் தான் கிடையாதுன்னு உங்களுக்கு போன வாரமே தெரியும்ல, முடிஞ்சிருச்சுன்னு தெரியும்ல அப்படின்னோடனே ஆமான்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, முதல்ல வந்து நீங்கள் இந்த வாரம் எவிக்ஷன்லேருந்து ஒரு ஆளை நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அப்படியா பிக் பாஸ் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே நீ யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னொடனே சபரியை சேவ் பண்ணுறேன் பிக் பாஸ். அவன் தான் வந்து டிடிஎஃப் நியாயப்படி கிடச்சிருக்கணும், ஆனால் அவனுக்கு கிடைக்கல. அவன் சாண்ட்ராக்காக இறங்கிட்டான், அதனால நான் அவனை சேவ் பண்ணுறேன் பிக் பாஸ் அப்படின்னோடனே அப்படியா அப்போ ஒரு பச்சை மிளகாவை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னாரு. உடனே இவரும் அந்த பச்சை மிளகாவை எடுத்து ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக கடிச்சு சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாரு. ஒன்றும் பெருசாக ரியாக்டே பண்ணலை. அப்புறமா தண்ணியும் குடிச்சிட்டாரு. குடித்த உடனே நான்லாம் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கேன். உடனே பிக் பாஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணா இன்னொருத்தரை நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகா சாப்பிடணும் அப்படிங்கிறாரு. உடனே இவர் இப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் வந்து அது கட்டாயம் கிடையாது, ஏன்னா நிறைய ஓட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்சனை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே இவரும் சரி ஓகே பிக் பாஸ் எனக்கு வேறு யாரையும் சேவ் பண்ண வேணாம்னு அவர் இறங்கி போயிட்டார். அடுத்து வந்துட்டு திவ்யாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. உடனே திவ்யா உள்ளே வராங்க. வெளியே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது திவ்யா உள்ளே வராங்க. திவ்யா உள்ளே வந்தோடனே திவ்யா கிட்ட எப்படி சொல்கிறாங்க. உடனே திவ்யா கேட்குறாங்க, பாஸ் பச்சை மிளகா சாப்பிட்டே ஆகணுமா பாஸ் அப்படின்னோடனே இல்லை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு அவசியம் இல்லை, மக்கள் பார்த்துட்ருக்காங்க, உங்களுக்கு பரவாயில்லையா, ஒருத்தரை சேவ் பண்ணுறதுக்காக பச்சை மிளகாய்க்காக ஒருத்தரை சேவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, பரவாயில்லையா, ஃபைனலிஸ்ட் திவ்யா அப்படின்னு சொன்னோன்னே ஓகே பிக் பாஸ் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சாண்ட்ராவை சேவ் பண்ணோம். இந்த வீட்டுக்கு நான் வந்தப்போ அவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி இருந்தாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு எல்டர் சிஸ்டர் ஃபீல் கொடுத்தாங்க, என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க, அதனால அதோடு இல்லை இப்போது இந்த டாஸ்கில் ரொம்ப அடிபட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால எனக்கு அவங்கள சேவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க சொன்னதை கேட்டுட்டு. சாண்ட்ரா என்னெல்லாம் பேசியிருக்காங்க, திவ்யா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். சொல்லிவிட்டு பச்சை மிளகாவை கடிச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிடவே முடியல. இப்படி தாங்க நானாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவேன். பிந்து மாதவி ஃபஸ்ட்டு சீசனில் சூப்பராக சாப்பிட்டுட்டாங்க. அவங்க சாப்பிடவே முடியல. திவ்யாவுக்கு ஒரு 100 ஜூம் வைக்கிறாங்க, அப்படி இப்படி எல்லா ஆங்கிலையும் பிக் பாஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டு முடிச்ச உடனே இன்னொருத்தரை சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆமாம் சபரியை சேவ் பண்ணுறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பச்சை மிளகாய் சாப்பிட்றாங்க. உடனே அப்படியே பிக் பாஸ் ஏதோ டாக்டர் வருவாங்களா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்கள் 2 பேரும் சேவ் பண்ணுறதுக்காக சாப்பிட்றீங்க, உங்களுக்காக நான் டாக்டரை கொண்டு வர மாட்டேன்னா கண்டிப்பாக கொண்டு வருவேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றாங்க. முடியவே இல்லை அவங்களால. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு உங்களுக்கு உடனே இவங்க சொல்கிறாங்க, பிக் பாஸ் நீங்கள் சொன்னால் நான் இன்னொரு பச்சை மிளகா கூட சாப்பிடுவேன் பிக் பாஸ் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வீட்லேயே திவ்யாவை மதித்து அன்பாக இருக்கிற ஒரே ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிக் பாஸ் மட்டும்தான். ஹோஸ்ட்லேருந்து கண்டஸ்டன்ஸ்லேருந்து யாருக்குமே அவங்கள பிடிக்காது. பிக் பாஸ் மட்டும்தான் திவ்யா கிட்ட அன்பாக பேசுவாங்க. அதையும் வெளியிலலாம் ஃபுல்லாக போஸ்ட் போட்டு திவ்யாவை தான் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ அதுவும் பேசுகிறதில்ல. உடனே திவ்யா சொல்லிவிட்டு வெளியில் வராங்க. அவங்களால நிற்க முடியல. தரையில் வந்து அப்படி படுத்துட்டாங்க. லிவிங் ஏரியாவில் வந்து அந்த நம்ம சாமி கும்பிடுவோம்ல அந்த மாதிரி படுத்துட்டாங்க. அப்புறம் வினோதனை கூப்பிட்டு வந்து சைடில் நிற்க வச்சு விடு தெரிஞ்சிடும், வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்து சபரி உள்ளே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.